Hi friends, welcome to jQuery tutorial. இந்த வீடியோ நம்ம வந்து all selectorனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா jQuery ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார் தான் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில். ஸோ ஆஸ்ட்ரிக் நம்ம மென்ஷன் பண்ணால் என்ன அர்த்தம்னா jQueryயில் all the elements, select all the elements. நான் ஒரு சின்ன ஒரு கோட் எழுதியிருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம லைவ் டெமோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கோட் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் மை டிவ் எலிமெண்ட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது, ஒரு 4 பிரேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டிவ் கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு டிவ் எலிமெண்ட் இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 6 எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே jQuery கோட் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் எலிமெண்ட் ஐடி யூஸ் பண்ணி பேரண்ட் எலிமெண்ட் நான் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் டாட் ஃபைண்ட் ஐ வாண்ட் ஆல், எனக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் கொடு, டாட் லென்த். ஸோ இங்கே நான் வந்து எந்த எலிமெண்ட்டுடைய டைப்போ இல்லை ஐடியோ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஸ்டார்னு கொடுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எலிமெண்ட் கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எனக்கு கொடு, அதோட லென்த்தை கொடுன்னு நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம கோடு இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இங்கே ரெட் மார்க் வருது பாருங்கள். ஸோ இதுதான் பேரண்ட் டிவ். இந்த டிவ்க்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன், 4 பிரேக்கு, ஒரு டிவ். ஓகேவா? ஸோ நான் எந்த வித ஆட்ரிபியூட் நேமோ ஐடியோ இல்லை டேக் நேமோ எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டார்னு போட்டால் இந்த பேரண்ட் டிவ்க்குள்ளே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எனக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் கிடச்ச உடனே நான் லென்த்துன்னு இங்கே கேட்குறேன். லென்த்துன்னா அது 6ஓ இல்லை 5ஓ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன், 4 பிரேக்கு, ஒரு டிவ். அப்போனா என்ன அர்த்தம்னா மொத்தம் 6 HTML எலிமெண்ட்ஸ் இந்த பேரண்ட் டிவ்க்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? நம்மளுக்கு அது 6ன்னு தான் ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிள் HTML வெப் பேஜும் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது இந்த பேரண்ட் டிவ், இந்த டிவ்க்குள்ளே இருக்கிற எத்தனை நம்பர் ஆஃப் HTML எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு பாப்அப் வரும். ஓகே, அலர்ட் வரும். ஓகேவா? ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த கோடை. ஸோ இந்த பேரண்ட் டிவ்க்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆல் செலக்டர் யூஸ் பண்ணி. எப்படி ஆல் செலக்டர் யூஸ் பண்ணால் ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணால் அது பேர் வந்து ஆல் செலக்டர். இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே இந்த எலிமெண்ட்டு கீழே என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் கொடு, அதோட லென்த்தை கொடு. ஓகேவா? ஸோ இந்த டிவ் எலிமெண்ட்குள்ளே மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன், உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் மை டிவ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? அகெயின் கிளிக் பண்ண போகிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் மை டிவ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஸோ ஃபைன் ஸ்டார் வந்து ஒன் ஆஃப் த பர்பஸ் இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.